வணக்கம் நண்பர்களே. மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை 2026 கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிஞ்சுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பற்றிய ஒரு செய்தியையும் நான் ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தேன். அந்த நேரம் கூட விஜய் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு 108 இடங்கள் கிடைச்சிருந்தது. இப்போ கடைசியாக கிடைக்கிற செய்திகளின்படி 109 இடம் அவருக்கு கிடைச்சிருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் தமிழ்நாடு சட்டசபையில் 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையாக இருக்கிறதால ஆகக்கூடிய அறுதி பெரும்பான்மையாக 118 இடங்களை பெற்றால்தான் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும், அல்லது கூட்டணிகளை சேர்த்தாவது அந்த உறுப்பினர்களை கொண்டு வந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்று சொல்லி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு சட்டம், ஒரு விதி ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கல நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளில் கூடுதலான அங்கத்தவர்களை உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஆனால் ஆட்சி அமைக்கிறதாக இருந்தால் அவர்களுக்கு 118 இடங்கள் தேவை. இப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறபடியால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதாவது நெருக்குவாரம் இருக்குமோ, சிக்கல் இருக்குமோ, மற்ற கட்சிகள் ஏதாவது கால்வாரி விடுற மாதிரியான வேலைகளை செய்வினுமோ என்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவினுடைய அரசியல் அப்படித்தான், கால்வார அரசியலை தான் அதிகமாக செய்து கொண்டிருப்பினோம். எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய விஜயினுடைய போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அந்த இரண்டு கட்சிகளும் விஜயனுடைய கட்சியோட இணைந்து பயணப்பட முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறபடியால் அவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் இன்னும் சில உதிரி கட்சிகளாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, பாமக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது, இன்னும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் விஜயகாந்தனுடைய தேமுதிக இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 1-2 இருக்கிறது. இவர்களில் உள்ள உறுப்பினர்களை சேர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கான 118 இடங்களை பெற்றால் ஒழிய ஆட்சி அமைக்க முடியாது என்றதுதான் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய விதி கூறுகிறது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட கால்வார வேலையை தான் செய்யும். விஜயனுடைய கட்சியை ஆட்சியை இல்லாமல் பண்ணி ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்ற மாதிரியான நோக்கத்தில் அப்படியான தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய அரசியலாகத்தான் இந்திய அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கடைசியாக கிடைத்த செய்திகளின்படி காங்கிரஸ் கட்சி தாங்கள் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கணும் என்ற மாதிரியான ஒரு செய்தி கொண்டு வருது. தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், விஜயனுடைய கட்சிக்கு தாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் அது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த கட்சி ஆதரவு அளிக்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க மாட்டாது என்று தெரியும் பொழுது தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்துக்கு வழங்கி ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்யலாம் என்ற மாதிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திக் சிதம்பரம், மத்திய எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் அதுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிற மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு கடைசி செய்தி ஒன்று கிடைச்சிருக்கிறது. அதேபோல சொரியலாக வேறு சில கட்சிகளும் தமிழக சட்டசபை தேர்தலில் வேறு கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்ட கட்சிகளும் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் இணைந்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, மற்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து போட்டியிட்ட தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் விஜயகாந்தனுடைய கட்சி, மற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மற்றது கம்யூனிஸ்டுகள், இப்படியான கட்சிகள் சில சட்டசபை உறுப்பினர்களை எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறபடியால் அவர்களை இணைத்தாலொழிய விஜயால் தனியாக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்ற மாதிரி தான் இப்பொழுது கடைசி நிலவரங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு எந்த ஒரு கட்சி அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சியினுடைய தலைவரை அழைத்து சட்டசபையில் முதலமைச்சர் ஆகிறதுக்கான தகுதியை ஆளுநர் வழங்குவார் என்று சொல்லியும், ஆளுநர் வழங்கும் பொழுது ஆளுநருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும் என்னென்றால் 118 இடங்கள் தேவைப்படுகிறது, உங்களிடம் இருக்கிற இடம் 109, மிச்சம் 9 இடங்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இடையில் அந்த ஆதரவாளர்களை கொண்டு வந்து நிராவல் செய்தால் ஒழிய முதலமைச்சராக தொடர முடியாது என்ற ஒரு நிபந்தனையோட முதலமைச்சர் ஆகக்கூடும். விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 1 மாதம் அல்லது ஒரு 2 மாதமோ அப்படி ஒரு கணக்கொண்டு கூடுபடும். அதுக்கிடையில் இப்போ காங்கிரஸ் கட்சி ஒத்துக்கொண்டிருக்கிறது.
தமிழக வெற்றி கழகத்துக்கு தாங்கள் ஆதரவு கொடுக்கிறதாக காங்கிரஸ் கட்சி ஒத்துக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்து போட்டு இன்னும் சில கட்சிகள் உதிரியாக இருக்கிற கட்சிகள் ஓடிவரக்கூடும். தாங்களும் ஏதாவது ஒரு பதவியை பெறலாம், தாங்கள் ஒரு மந்திரி பதவியை பெறலாம், அல்லது ஏதாவது ஒரு பதவியை பெறலாம், அல்லது விஜயனுடைய கட்சியோடு சேர்ந்தால் அடுத்த காலங்களில் தேர்தலில் போட்டியிட்டு வெல்லக்கூடும் என்றதுக்காக ஓடிவரக்கூடும். அதில் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மற்றது தேமுதிக, மற்றது பாட்டாளி மக்கள் கட்சி, இவர்களெல்லாம் வந்து சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு இவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தால் ஒழிய விஜய் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது என்ற மாதிரி தான் இறுதியில் கிடைக்கப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்னும் தேர்தல் எண்ணிக்கை வாக்கெண்ணிக்கை முடிவடையாத பட்சத்தில் எதையும் முடிந்த முடிவாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுவரை கிடைத்த எண்ணிக்கையின்படி 109 உறுப்பினர்களை ஆசனங்களை பெற்று முன்னணியில் தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. என்னவாக இருந்தாலும் இன்றைக்கு 234 தொகுதிகளும் எண்ணப்பட்டதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலாது. அந்தளவு உறுப்பினர்களையும் பிரித்து பார்க்கல 110 மற்ற கட்சிகளுக்கு இவ்வளவுன்னு சொல்லி ஒரு கணக்கொண்டு வரும். அந்த இடத்துல முன்னணியில் நிற்கிறபடியால் இவருக்கு ஆட்சி அமைக்கிற தகுதி கிடைச்சாலும் இப்படியும் ஒரு மாதத்துக்கு இடையில் அறுதி பெரும்பான்மையை நிறுவ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார் என்றபடியால் என்ன நடக்குமோ தெரியாது. தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஆளுநர் முன்னிலையில் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடும். பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து வரும் ஒரு மாதங்களுக்கு இடையில் இன்னும் சில கட்சிகளை கொண்டு வந்து தன்னுடன் இணைத்து அறுதி பெரும்பான்மையை நிறுவும் வரைக்கும் முதலமைச்சராக இருக்கலாம். நிறுவிவிட்டால் தொடர்ந்து முதலமைச்சராக விஜய் இருப்பார். இல்லையென்றால் ஒரு தொங்கு அரசாங்கமோ அல்லது ஆளுநருடைய கையிலை ஆட்சி போச்சுதென்றால் அது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய் சேர்ந்துவிடும் என்றபடியால் இங்கே உள்ள கட்சிகள் விஜயுடன் இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் நினைப்பார்கள், அப்படி தான் விரும்புவார்கள் என்ற மாதிரி தான் நம்பக்கூடிய இருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் குழப்பி விடுறதுக்காகவும் பார்க்கக்கூடும். இப்படி குழப்பி விட்டுட்டு ஒரு தேர்தலை இன்னும் ஒரு வருடங்கள் கழித்து ஒரு தேர்தலை வைக்கிறதுக்கான ஒரு ஆயத்தங்கள் செய்யக்கூடும் என்றதுக்காக விஜயனுடைய ஆட்சியை அமைக்காமலுக்கு குழப்புற வேலைகளில் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மும்முரமாக வேலை செய்யக்கூடும். அதோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து விஜயனுடைய ஆட்சிக்கு ஏதாவது கட்டை இருக்கிற வேலை செய்தாலும் வியக்கிறதுக்கு இல்லை. இருந்தும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் என்ன நடக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் இன்றைக்கு கிடைச்சிருக்கிற இறுதி பெரும்பான்மையின்படி இன்றைக்கு 109 இடங்களை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. அந்த தகுதியை வச்சு கொண்டு பார்க்கல தமிழ்நாட்டு தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளில் அதிகமான உறுப்பினர்களை வெற்றி பெற்ற கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இன்றைய இந்த செய்தியை முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம். கூத்தாடிவேட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு லைக் பண்ணி தொடருங்கள். இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதை பற்றியே அடுத்த அடியெடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.